ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே வந்து 14 எபிசோடு 15 19/10/2025 என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய முக்கியமான சில விஷயங்களை இந்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரிவாக பேசுவோம். ஸோ முக்கியமாக என்ன இந்த வீட்டில் நடந்தது அப்படின்னா, தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக விஜய் சேதுபதி வந்து வேட்டி சட்டையில் வந்தார். அதன் பிறகு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷமான விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு வினோத் திவாகர் விஷயங்கள், ஹாப்பி மூமெண்ட் என்ன இந்த ஒரு 15 நாளில் நடந்தது அப்படின்றத வந்து பேசினார். அடுத்தது டாஸ்கில் வந்து டாஸ்கில் வந்து துஷாருடைய விஷயங்களால என்ன, அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நேரடியான கேள்விக்கு பதில் சொல்லாமல் எல்லாம் மக்கட்டையாக வந்து சுற்றி விட்டுட்டே இருந்ததுங்க. அதுவும் வந்து எவ்வளோ வாட்டி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி வந்து எரிச்சலாகி போயிட்டு வரேன் வழி போனார். எலிமினேஷனில் வந்து அப்சரா வந்து வெளியே கிளம்புனாங்க. வீட்டில் வந்து கமருதீனுக்கும் இவங்களுக்கும் ஆதிரைக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது. பலூன் அக்கான்றதான் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பணம் சம்பாதிக்க வந்தேன் அப்படின்னு, அதாவது இந்த பேரை மாற்றணும்னு வந்த அவங்க ஃப்ரெண்டுல இருந்து பொது சமூகத்தில் வந்து ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு எதுக்கு வந்து நீங்கள் பலூன் அக்கான்லாம் பேரை வச்சு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னவங்கல இருந்து மூஞ்சில கறியை பூசினாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் வந்தான் பணம் சம்பாதிக்கிறேன், தட்ஸ் ஆல். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. மிக முக்கியமாக திரும்ப நாள் வாழ்த்துக்களை சொன்ன அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். விஜய் சேதுபதி காஸ்டியூம்ஸ்ல வேட்டி சட்டையில வந்தாரு, தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொன்னாரு அப்படின்னு என்னால கடந்து போயிட முடியாது. அதனால அதுக்கு வந்து நீங்க என்னவோ அதை நீங்க சொல்லுங்க. அது வந்து என் ஒய்ஃப் ஒரு வாட்டி பார்த்து சொன்னாங்க, விஜய் சேதுபதி நடந்து வரதை பார்த்ததுமே சொன்னாங்க, இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப அல்ட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனா என்னன்னா இப்பயும் வந்து கையை வந்து இப்படிதான் இப்படி வச்சுட்டு நிக்கிறாரு. தட்ஸ் நாட் குட். அதுதான் சொல்றேன். அதுல வந்து அது வந்து கைண்ட்னஸ் இப்படி இந்த ரெண்டு விஷயமே வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனாலையும் பேச்சில் வந்து இந்த கை அசிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனாலையும் நாம் என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் எப்பயுமே அது அப்படிதான். ரைட், வாங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கம்மா. சொல்லிட்டுங்கம்மா, எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் இல்லை, அது போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? சொல்லுங்க. ஓகே, ஸோ விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் எப்படி வந்து கியூட்டான விஷயங்களை ஆரம்பிக்கலாமா வீட்டில் நடந்தது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி அவருமே ரொம்ப கியூட்டாக இருந்தார். ஜாக்கி சேகருக்கு மட்டும் இல்லை போல இருக்கு, விஜய் சேதுபதிக்கும் யாரோ சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பட்டன் அவுத்து விட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி மோசம் போயிட்டானா ஐயோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வீட்டமா பாப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குல்ல, அவங்களும் பாப்பாங்கல்ல, அவங்களுடைய ப்ராடக்ட்டும் வெளியே போயிட்டு வருது, 4 பேர் கண்ணில் படுது அப்படின்னும் போது அங்கேயும் 4 பேர் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா, அதனால அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்கு. ரைட், அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது காஸ்டியூம் டிசைன். இந்த இடத்துல இந்த ஆடியோ நோட் வந்து கொஞ்சம் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓடும் ஜெகினா, அப்புறம் அந்த வாய்ஸ் மெசேஜ்ல நிறைய போடுறீங்க, அதெல்லாம் பார்க்க பொறாமையா இருக்கு. டா சொல்லா, டி சொல்லா, சட்டையை கேட்டுறா, முடி இருக்கு, இதெல்லாம் சரி வாழ்ந்துட்டு போங்க. அதாவது வாழ்ந்துட்டு போங்கன்றது வைத்து சொல்ற மாதிரி இருக்குன்னு சரி. ஓகே, இத சொல்லணும்னு நினைச்சேன் நான் இந்த இடத்துல. சோ எல்லாமே நல்லா இருந்தது. அந்த செயின் கூட ரொம்ப இந்த மாதிரி மைனர் மாதிரிலாம் போட்டு விடாம ரொம்ப அழகா ஒரு மெல்லிஸ் செயின் போட்டு விட்டுருந்தாங்க. ராக் ஸ்டார் மாதிரிலாம் இல்லாமலாம் நல்லாவே இருந்தது அவருக்கு அதை பார்க்கும்போது. அண்ட் அதன் பிறகு வந்து காப்பு போட்டிருந்ததா இருக்கட்டும், வாட்ச், அந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னங்க இதுல என்னங்க வேஷ்டி செட்டில் என்னங்க காஸ்டியூம் அப்படின்னு பொழுது இல்ல, அதையுமே இப்ப நான் தான் சொன்னேன், மைனர் செயின் மாதிரி போடாம ஒரு மாதிரி மைனர் கொஞ்சம் மாதிரி நம்ம இல்லாம நல்லா இருந்தாரு பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் சார், சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு படப்பட பாருங்க, ஓகேவா? அண்ட் ஆமா, நான் சொன்னேன் தான், அவருக்கு ரொம்ப தனக்கு நல்லா இருக்கும்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. ஆள் வந்து ஒரு சிரிப்பு, ஒரு அந்த விஷயங்களோட தான் வராரு வரும்பொழுதே அப்படின்னு நான் சொன்னேன். எஸ், ஓகேங்களா? சோ கியூட்டான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னும் பொழுதே வந்து ஆரம்பிச்சது வந்து கானா வினோத் கிட்ட தான் கேட்டார். கானா வினோத் கிட்ட அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, ஏன்னா டக்கு நாங்க பேசுற மாதிரி இங்க பேசுவார் அப்படிங்கிறதுக்காக தான். உங்க பிரச்சனை என்ன, 1000 பேருக்கு 1000 பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் பொழுதே அவருன்னு சொல்லிட்டாரு, தர்பீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய விஷயங்களை சொன்னாரு. தூக்கம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் சார் மூளையில வந்து
குழப்பமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணதா இருக்கட்டும். அண்ட் கொரட்டை சார் பிரச்சனையே கொரட்டை அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். எல்லாத்த விட அவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி, சரி எல்லாத்தையும் விடுங்க, ஆக்டிங் பத்தி என்னென்ன, இங்க மட்டும் ஸ்விம்மிங் பூல் பதிலாக கிணறு விட்டு வச்சிருந்தீங்கன்னா 6 பேரும் செத்துருப்போம் சார் அப்படின்றாரு. அந்த எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா அந்த லாரல் ஹார்டியோடைய அந்த டோன் மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. மற்ற பிக் பாஸ்லாம் வந்து ஆணும் பெண்ணும் பாக்குற ஒரு விஷயத்த வந்து வைரல் ஆகுதுன்னா, இந்த பிக் பாஸை பொறுத்தவரையிலும் ஒரு ஆணும் பாத்துக்கிற விஷயம் மிக முக்கியமா திவாகர் ஒன்று பேசுவார், என் வேலை நான் பார்த்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கங்கிட்டு இவ்வளவு வேற சொன்னதுக்கு அப்புறம் இவர் அப்படி சொல்லறா, அப்படி ஃப்ரீஸ் மூமெண்ட்ல இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பேசுவோம். பார்வதிக்கு திவாகர் கூட போற அந்த பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க வந்து ரொம்ப யோக்கியமா வந்து வெளியில சொன்னாலும் அவர் கூட நடக்கிற ரேம்பா அவங்களுக்கு விரும்பல. அவங்க வந்து சின்ன பையனா யாராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் வைபா இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. இது அதாவது ஆமா எனக்கு செட் ஆகலன்னு சொல்லியிருக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஏங்க நீங்க நான்வெஜ் சாப்பிடலன்னு அவங்க கேட்கறேன், எனக்கு செட் ஆகாதுன்னு, எனக்கு பிடிக்காதுன்னு, அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதை பூசி முழுக்கிறதுக்காக இட்லி என்பது, அந்த உணவு என்பது வெஜிடேரியன் என்பது போது, ஏங்க இந்த இட்லி என்பதுன்னு போது டக்குனு நீங்க ஒன்று கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, என் பொண்ணு சொல்லிச்சு ரெஸ்டாரண்ட்ல. ஆக்சுவலி ஆமா, என் தம்பி பையனை வந்து சொல்லுச்சு, அவன் வந்து இட்லி மாதிரியா, அவனுக்குன்னு தனியா ஃபிளேவர் கிடையாதான், ஆனா அது கூட எது போட்டாலும் போய் அதோட ஃபிளேவர் அது எடுத்துக்கிற மாதிரிமா அவன் தம்பி பையன்னா. எனக்கு இது ஓ வாவ் அப்படின்றது. கூடி சீக்கிரமா வந்து இப்ப அவன் குழந்தையா இருக்கான், கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல அவனுக்கே உருவான ஒரு ஃபிளேவரா வந்து தோசை மாதிரி ஆயிருவானா. அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னுச்சு. என் பொண்ணு வந்து எப்பயுமே ஃபுட் வச்சுதான் வந்து எல்லாத்தையுமே பேசும். தெரியல, ஆனா என்னடி இந்த ஊருக்கு வந்ததுமே என்னடி உனக்கு நீ மிஸ் பண்ணணும், அப்போ ஃபுட் அப்படின்னுச்சு. சோ அதுதான் மேட்டர். இல்ல இந்த இட்லியில நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்ட் தான். இட்லியில பூசி முழுகிற மாதிரிலாம் முழுகிருக்க வேண்டாம். ஏன்னா அந்த வீடியோ அதுக்கு அப்புறம் பார்த்தப்பதான் தெரிஞ்சது. தோழிகள் நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, பாருங்க நீ எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின விஷயங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தப்பதான் ஓ இவங்க இவ்வளோ பேசியிருக்காங்களா இதுக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து பேசும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்காத மாதிரி, அவங்க மேல எல்லாரும் பழி போட்ட மாதிரி இல்ல அழுதுட்டு இருப்பாங்க. அதையுமே எல்லாரும் சொல்றாங்க. விக்ரம் வந்து இப்படி வந்து கட்டு சோத்தை வந்து இப்படி வந்து பொதுவெளியில அவுப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அப்படியே வந்து உடஞ்சு போய் எல்லாருமே உட்காந்து, ஏன்னா எல்லாரும் பேரும் சொல்லும் போது அவங்களால தாங்க முடியல. ரொம்பவும் பண்ணாத பொண்ணு ஏதாவது அழுது உடஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்கார வச்சு பேசினிருப்பாங்க. நல்ல நாள் விதமா ஏதோ இதுக்கு வாயில போய் நம்ம உருவான, நாம போய் குடும்பத்தோட வந்து நம்ம போய் கொண்டாடணும், இது வாயில ஊந்து எதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுவானன்ற மாதிரி அவர் வந்து போனார்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து பாராட்டுறதையும் பாராட்டினார், உங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற யார் இந்த வீட்டுல, இந்த ரேட்டக்கில் மாதிரி ஒரு 3 எலி இருக்கே இந்த வீட்டுல, அந்த 3 எலியும் பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அண்ட் பிரவீன், விக்ரம் 3 பேரையும் பேச வச்சாங்க. நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தது வந்து விக்ரம் தான் பயங்கரமா பேசுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா அவருடைய அந்த வீடியோக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நமக்கு, அந்த மாதிரியான விஷயங்களோட யோசிச்சேன். பட் சபரி சூப்பரா பேசுறாரு. அந்த ஒரு வார்த்தை மாதிரி. அதே மாதிரி பிரவீனும் நல்லா பண்ணாரு. இதெல்லாம் தான் வந்து அதே மாதிரி வந்து கீச்சுன்னு கத்துற மாதிரி, குருவி கத்துற மாதிரி இவரு வினோத் பண்ணாரு. இல்ல அது உண்மையிலே அதெல்லாம் நல்ல திறமையான விஷயங்கள். இது வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு வாட்டர் தர்பூசை வச்சுட்டு இப்படி பண்ணதே வந்து சிறப்புன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுது. ஐயா நான் டாக்டர் மருத்துவர் ஆலோசனைப்படி மருத்துவர் வந்து பார்த்தோம், நான் மருத்துவர் ஆலோசனைப்படி அப்படின்னு உள்ளார வச்சு பொழந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட. இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள்லாம் உங்க பாராட்ட நீங்க தனியா வச்சுக்காங்க, எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லி சொன்னா போதும். அதை விட டக்குன்னு ஒண்ணு புரிஞ்சா பேசணும், புரியலன்னா நம்ம பேசக்கூடாது இல்லைங்களான்ற மாதிரி. அப்படியே மூஞ்செல்லாம் சிறுசுறுன்னு போச்சு பாருங்க, அப்படியே திவாகருக்கு அப்படியே சிறுசுறுன்னு போச்சு பாருங்க. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். அந்த ரேம்ப் வாக்ல சபரியும் சரி இவரும் நம்ம விக்ரமும் சரி அவர் கூட கீழே நடந்து வந்து அவருக்கு முத்தம் கொடுத்தது நிஜமாலுமே. இந்த இடத்துல வந்து வெறுப்புன்றது எதனால வருதுன்னா, இல்லாத ஒரு விஷயத்த பொல்லாத ஒரு விஷயத்த நான் எவ்வளவு சிறப்பா செய்யறேன்னு சொல்லும் போது வருது. ஆனால் தனி மனிதனாக திவாகர் என்ற மனுஷனை நிறைய பேர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதா இங்க நம்ம பாக்குற விஷயம். ஏன்னா அந்த 2 பேர் நடந்து வந்து அவருக்கான முத்தத்தை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா டோட்டலா அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் போட்டு அதை வேற லெவல் பண்ணிட்டாங்கன்ற. ஓகே, ஒரு சாங் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படிங்கறது அந்த பாட்டை பாக்குறப்ப எனக்குமே புரிஞ்சு அந்த வீடியோ பாக்குறப்ப. சரிங்களா, சரி அடுத்து வந்து பிரேக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த கேப்டன்
எழுப்பி யாரெல்லாம் நல்லா பண்ணா இந்த வீட்டுல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் ஒருத்தருக்கு சொன்னாரு, குக்கிங் வந்து சபரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, டாய்லெட் கிளீனிங் வந்து 2 பேரா இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணாங்க சார், அதுக்கப்புறம் FJ வந்து நல்லா பண்ணாருன்னு ஒருத்தரா சொல்லிட்டே இருக்கும்போது அவரை டார்கெட் பண்றதா இவரோட டார்கெட். இதெல்லாம் சொல்லும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு யாருக்காவது அதுல மாற்று கருத்து இருக்கான்னு. எனக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் however it is அவங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு கண்டிப்பா பார்வை எழுந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ கடகடன்னு எழுந்து சொல்லிடுறாங்க. அததான் இன்னைக்கு வந்து இவருமே கேக்குறாரு. இப்ப சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அங்க இருந்து வந்து வியன்னாவா இருக்கட்டும், மற்றவங்க யாருமே வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது அங்க அவங்க சொல்றதே கிடையாது. இப்ப என்ன இதுல என்ன சரியில்லை அப்படின்னும் பொழுது யாருமே வாயை திறக்கல. ஓகேங்களா? முக்கியமா எனக்கு தெரிஞ்ச அரோராலாம் அரோராவுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கே அவங்க வந்து ஒரு மாதிரி தேங்க்யூ சார் கூட கிடையாது, தேங்க்யூ அப்படின்னு உட்காந்துட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? சோ இப்ப வந்து பாரு வந்து இது உண்மையிலே இந்த சீசனும் சரி போன சீசனும் சரி ஹோஸ்டுக்கான மரியாதை என்பது வந்து குறைவாகவே இருக்கின்றது. உண்மைங்க. அதே மாதிரி பிக் பாஸ் மீதான பயமும் போயிடுச்சு. அவங்க மைனாரிட்டி மொமெண்ட்ல தான் எல்லாருமே அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் எப்படின்னா அந்த குரலுக்கு ஒரு மரியாதை இல்லை, அந்த குரல் இவர்தான் வந்து ரிவீல் ஆகும்போது அதனுடைய தன்மை போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான இந்த இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த குரல் யாருன்னு கமலுக்கு தெரியும். ஆனா அந்த பிக் பாஸ் போது பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஜர்க்கெல்லாம் கொடுப்பாரு, நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்றது, புடம் போட்டு வளர்ந்த இடம் அது. அதெல்லாம் அச்சீவ் முடியாது. ஆக்சுவலி சொல்றேன், அந்த அந்த பேருக்கான ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி அதை எடுத்துட்டு வராருன்றது ரொம்ப முக்கியம் இல்ல? உண்மை. அந்த விஷயத்துல வந்து எக்ஸ் ஹோஸ்ட் பாராட்டி. ஆமா, ஏன்னா அவர் வந்து அந்த குரலுக்கு வந்து மரியாதை கொடுப்பாரு. அது ஒரு ஏன்னா பிக் பாஸ்ன்றது இவரே வந்து கொஞ்சம் பெருசா அதுக்கு கொடுக்க மாட்டாரு. இல்ல சார், இவருக்கு அது வந்து அது மாதிரி பண்ணவே தெரியல. ஒரு ஆக்டிங் அந்த இடத்துல ஒரு குரல் பேசுது, அதே பிக் பாஸ் ஏதோ சொல்லுமா என்னடா சொல்றா அப்படின்ற மாதிரி நடந்துக்கல. அது அந்த மாதிரி நடந்துக்கல. அதே மாதிரி அந்த குரலுக்கான ஒரு குரல்னா ஒரு பிம்பம்னா, இப்ப உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்னா என்னன்னு யாருன்னு தெரிஞ்சிடும் சார். இப்ப தெரியாத எத்தனை பேர் சொல்றாங்க வாய்ஸ் ஓவர் குரல் நல்லா இருக்கு, வாய்ஸ் ஓவர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறாங்க, சொல்றாங்க. கூட வாழ்ந்து இல்ல மேம், இல்ல மேம், கூட வாழ்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய அந்த ஒவ்வொரு கஷ்டம் நஷ்டம் எல்லா விஷயத்தையும் நீ வந்து பார்க்க முடியும்னு சொல்ல வரேன் நான். இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன இப்ப சம்பந்தம் இருந்தது? ஒரு கேள்வி புரிஞ்சுன்னு சொல்லணும்ல. புரிஞ்சுதான் சொன்னேன். ஐ am really understand and what I am saying. அது இந்த கேள்விக்கு மத்ததெல்லாம் கூட சொல்ல நேரத்துல நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கேள்விக்கு ஒரு கேள்வியும் என் மனசுலயும் பயங்கர ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏங்க இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு பையன் சொன்னது இப்பதான் எனக்கு பயங்கர தாங்கவே முடியல, பயங்கர இதுவா இருந்தது. நான் எல்லாமே இது மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன்ல. நேத்தி கூட ஜாக்கி சொன்னாங்க, இந்த ஞாபகத்தை வந்து கொஞ்சம் அழிச்சு விட்டுறணும் போல இருக்கு அப்படின்னாங்கல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, எழுதி வச்சுக்குவோம், நான் பொண்டாட்டி பேசும்போது குடுன்னு ஓடி போய் ஒரு நோட் எடுத்து, ஏன்னா அவனுக்கு மறந்துருமா. அதுக்கு அடுத்த வாட்டி சண்டையில போயிட்டு இப்பெல்லாம் அது எக்ஸலே போட்டு வச்சிருக்கானா, போய் கண்ட்ரோல் எஃப்னு தேடினா அந்த வார்த்தை வருது. அன்னைக்கு நீ கூட தான் சொன்னேன்னு எடுத்துன்னு வரானா. அந்த மாதிரிலாம் பசங்களும் பயங்கரமாயிட்டாங்க. இன்னைக்கு அதை கேள்விப்பட்டேன். சரி, சோ அவருக்கான அந்த குரல் விஷயத்திற்கு நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்பவே வேலிடு. அந்த குரலுக்கான விஷயங்களை நான் இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. குரல் யாருன்னு தெரியறதை விட சீசன் பழகிடுச்சு. ஆமா, நாம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தான் மேடம். ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அப்படிதான் பரபரப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அது என்ன ஏதுன்னு ஒரு இது இருக்கும். அவன் வந்துட்டான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாள்ல கண்ணால ஆயிடும் வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க காதலியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேக தூக்கிறது என்ன வந்து என்ன உங்களே விட்டா தூக்கின்னு போவாங்களா இருக்கும், அந்த மாதிரி இருந்துக்குவாங்க. இப்ப என்ன அப்படின்னா வந்து நாம இன்னைக்கு வரோம் காலையில அப்படின்னா என்ன வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு நான் இப்ப உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், என்ன அடிக்கிறா ஜாக்கி அப்படின்னு சொல்லி நான் வரேன். என்னம்மா இப்படி பண்றேன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கையை நான் கூட எனக்கு தான் நீட்டுறாரு வந்துகிட்டே இருக்கேன். பொண்ணு ஓடி வருது, ஓ நமக்கு இல்லை இது அப்படிங்கிறது தெரியுது இல்ல. அந்த மொமெண்ட் மாதிரி தான் இது எல்லாமே மாறும்ங்கிறது சகஜம் இல்லைங்களா? உயிர் உருகுதே, மனம் கரையுதே, எனது வாணி ஒரு முறைதான் பார்த்தேன் உன்னை உன்னை பரவசத்தால் பதிலுரைக்க மறந்துவிட்டே பாவை முன்னே பனியாய் கரைந்து நீ இங்கே இல்லை. போதும்.
ரொம்ப நல்லா பாடுங்க. Thank you so much. ஓகேவா, அதனால மத்ததெல்லாம் மறைஞ்சிராது. இந்த பாடி மாடி மாத்துறீங்க அப்படிங்கறத எல்லாருமே மென்ஷன் பண்ணி அனுப்புறாங்க. இந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் எங்க நீ அதுக்கப்புறம் நீங்க வரமாட்டேங்கிறீங்க, திரும்பி அப்படியே பாடி உங்களை மாத்திடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சரி, இங்க வந்துரும். எந்த சார் என்னது சார்? இல்ல மேடம், ஐயோ எது டப்புன்னு வாயில இருந்து வந்துட்டு மேடம், தமால் இது ஏதாவது போய் எங்கேயாவது பாருங்கள் ஜாக்கின் சைலண்ட் போட்டுருவானுங்க மேடம். நானே ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குது. ஓகேவா, சோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துருவோம் திரும்ப. அப்ப பாருதா எழுந்து சொல்லுவாங்க, சார் கலை நல்லா சமைச்சான் சார், அவனை வந்து அவனுடைய சமையல். அப்போ வந்து இவர் கேட்பாரு, கலை நல்லா சமைச்சாருன்னா ஒரு சமையலை யாராலையும் தடுக்க முடியாது இல்ல, சமைச்சா கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் தானே பாராட்ட போறாங்க. இங்க என்னமா வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க, இல்ல அவரை வந்து பயங்கரமா ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க சார் அப்படின்னாங்க திரும்பவுமே. அப்ப வந்து இவர் சபரியை கலையை கேட்பாரு, இப்போ ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கன்னா கலை ஏன்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கலை என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சார் நான் வந்து சாப்பாடு வடிச்சு அங்க வச்சிருவேன், பட் அந்த கிரெடிட் எதுவுமே எனக்கு கிடைக்காது. அந்த சபரி கிட்ட இருந்து கையில இருக்கிற கரண்டி வந்து என் கைக்கு வந்து தப்பி தவறி கூட யார் கைக்குமே போகல அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது அப்ப அவர் கேட்டதுதான், நீங்க ஏன் கேட்கல? அதேதான், ரொம்ப சிம்பிள். சரி அதை விட்டுருங்க, அங்க நீங்க கேட்கல, நான் திரும்ப இங்க வந்து கேட்கறேன், இப்ப இவர் சொன்னதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன், என்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அப்புறம் யார் தான் உங்களுக்காக பேசுவா? இப்ப இந்த பாயிண்ட் நல்லா இருந்தது, தனித்தனியா போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அதை நேருக்கு நேரா கேட்கறது தான் நல்லது. அதனால அதே ஒரு டாஸ்காவா வச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அத வந்து நீங்க எங்கேயுமே சொல்லணும்ன்றப்ப நான் உண்மையிலேயே இது எழுதி வச்சிருந்தேங்க. தலைவர் வாட் டூயிங் FJ வந்து ஸ்லீப்பிங்கா இருக்கிறப்ப தலைவர் தூக்கிட்டு இருக்கான், எழுதி வச்சிருக்கேன். அத வந்து கேட்கறதுக்கு வந்து துப்பு இல்ல. அப்புறம் நீ என்ன தலைவரா இருக்க போற, உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த இடத்துல நீ எவ்வளவு பெரிய கண்ட்ரோலை வந்து பண்ணலாம். வாயில வந்து துணியை கட்டி இருந்துமே ஏதோ பரதநாட்டியம் ஆடி ஏதோ சொல்ல போறான்னு நான் பார்த்தேன். கடைசியில பார்த்தா நான் அப்படியே வாய மூடிட்டே இருந்துருவேன் போலருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நடந்துகிட்டாரு அப்படின்ற அவருடைய மனக்குமுறலையும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணேன். நான் எழுதி வச்சிருந்தேன், கலையே வந்து அவர் பேச மாட்டேன்றாருன்னு கேட்டேன். ஓகேவா, சோ இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா துஷார் எப்படிதான் ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் பேசும்பொழுது நீங்க வந்து அந்த பிரச்சனைகள்லாம் எப்படிதான் ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப உடனே வந்து பாரு அதற்குமே வந்து பதில் சொல்லுவாங்க, அவர் வந்து சரியாலாம் ஹேண்டில் பண்ணல சார், ரொம்ப வந்து ஒரு பக்க சார்பா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அந்த ஃபுல் கதையை ஆரம்பிப்பாங்க, நான் வந்து அவர் வந்து எல்லாரும் சொன்னதுதான் சரின்னு நினைக்கிறாரு, நான் மேஜை மேல போய் உட்காந்துக்கிட்டேன், அது வந்து தப்புன்னு சொல்றேன், நம்ம வீட்டு மேஜை மாதிரி போய் உட்காருவோம்ல சார். அன்னைக்கு ஜாக்கி சொன்னாங்க நம்ம ரிவ்யூல, அதே வார்த்தையை தான் அவரும் சொன்னாரு, அது உங்க வீடு கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், டாய்லெட் போய் தண்ணி ஊத்தாம கூட நீங்க மறந்து கூட வரலாம். ஆனா பொது டாய்லெட்டை பயன்படுத்தும் போது அந்த கமோட்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வர்றதுதான் நாகரிகமான விஷயம். நான் பொதுவா வந்து கமோட்டை வந்து தூக்கி போதான் வந்து மோஸ்ட்லி ஒண்ணு கடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த வீட்டுல பெண்கள் இருக்கும்போது அவங்க அவசரத்துக்கு வந்து உட்காருவாங்க, அப்ப போய் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு இருக்க மாட்டாங்க. சோ எங்க வீட்டுல நாங்க என்ன சொல்லுவோம்னா, யாரா இருந்தாலும் கமோடை தூக்கி வச்சிருங்க, கமோடை யூஸ் பண்ணீங்கன்னா கமோடை தூக்கி வச்சிருங்க, டாய்லெட்டுக்கு மட்டும் கமோடை எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனா எல்லா நேரத்தையும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு வீடுன்றதே சுதந்திரமான இடம், அங்க வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் இப்படி சொல்லுவேன்ற கண்டிப்பா, பட் அது எல்லா இடத்துலயும் நீங்க வந்து பண்ண முடியாது இல்லையா, அதுதான் சொல்றேன். ஓகேவா, சோ இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து சொல்வாரு, நீங்க அவங்க சொல்றாங்கல்ல துஷார் மெஜாரிட்டியா யோசிக்க தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, மெஜாரிட்டி சொன்னதான் கேக்குறீங்க, சுயமா யோசிக்க தெரியலன்னு சொன்னது துஷார் வந்து சொல்வாரு, இல்ல சார் பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீடோட விஷயங்கள்லாம் பாரு சொன்னப்ப அவர் சொன்னாரு, இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நக்கலா தலையாட்டுவாங்க பாரு. இன்னைக்கு அவர் விட்டாரு, சரி தீபாவளி எதுமா வந்து கேட்க வேணாம், ஏன்னா போன வாட்டி கரெக்டா கேட்டாரு, அப்படி பண்ணா தலையாட்டினா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேட்கணும். தீபாவளி டைம்ல வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்த கூடாது, அதேதான் அப்படின்னு சொல்லி விட்டதான் இங்க வச்சுக்கோங்களேன். சோ இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சுபிக்ஷா சாப்பாட்டுல உப்பு பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வியன்னா எழுந்து அது பிரச்சனையை பெருசா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது வந்து கண்டிப்பா அதை வந்து கேட்டாரு கனி கிட்ட, யாரோட ஐடியா இது அப்படின்னும் பொழுது கனி வந்து என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க எல்லாரும் தான் பிளான் பண்ணோம், எழுந்திருச்சு அவங்க வரல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அவர் கரெக்ட்னும் சொல்லல தப்புன்னு சொல்லல. ஆனா வந்து ஒருத்தன் சாப்பிடுறப்ப அந்த சோத்துல வந்து சாவுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல, அந்த உப்பு அதானே அப்படின்வாங்க. கனி பேசும்போது மாத்தி பேசுனதை கரெக்ட் பண்ணாரு. கனி வந்து மாத்தி சொல்லுவாங்க, சார் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சமைச்சோம், ஒளிச்சு வச்சோம், அவங்க வந்து எப்படி இருந்தாலும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒளிச்சு உப்பு போட்டுட்டு ஒளிச்சு வச்சிங்களா, ஏன்னா அவங்க பேசும்போது மாத்திடுவாங்க கனி அழகா. இல்ல இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, தவறுகள் எல்லாருமே செய்யறது இயற்கை, ஆனால் அந்த தவறு வந்து ரொம்ப பீசி முழுகக்கூடாது. நான் ஒண்ணு செஞ்சேன் அது ஒண்ணு போயிடுச்சுன்னு சொல்லலாம், இல்ல நான் அப்படிதான் யோசிச்சேன், அது அப்படி பண்ணாத நான் பாத்துக்கிறேங்க, அவ்வளவுதான். இங்க வந்து நீங்க வந்து அவங்க போய் திரும்ப போய் துஷார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வியன்னா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நாங்க எப்படி நாங்க அதை என்ன பண்ணோம்னா அப்படின்ட்டு. ஆமாங்க
அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணுன்றதுக்காக சாப்பாடு உப்பு கொட்டினாங்க. அது எவ்வளோ கஷ்டம், அந்த சாப்பாடு வந்து கிடைக்காம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் உணர்த்துறதுக்காக செஞ்சேங்க. இட்ஸ் மேபி ராங், ஐ எம் வெரி சாரி, தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் நீங்க கேட்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரே அங்க நிறுத்திடுவாரு. ஏன்னா அவர் கொண்டு வர வேண்டிய விஷயம் வந்து கேப்டன்ஷிப்பை பத்தி, அதனுடைய பிரச்சனைகளை பத்தி பேசணும். ஏன்னா இப்ப எழுந்து திவாகர் சொன்னதை யோசிக்கும் பொழுது பார்த்தா ஆமால கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா திவாகர் என்ன சொல்வாருன்னா, சார் நாங்க வந்து இப்போ எழுந்திருப்போம் சார், சீக்கிரமா பசிக்கும், 11 மணிக்கு வரைக்கும் அவங்க எழுந்து வரலன்னு போது எனக்கே வந்து சாப்பிடுற அந்த ஒரு இது இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது டக்குனு இவர் எப்படி சொல்லிடுவார்னா, விஜய் சேதுபதி, அதாவது ஒண்ணு புரிஞ்சு பேசணும், இல்ல புரியலன்னா விட்டுறணும். நம்ம ஒண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசணும். திவாகர், நான் இங்க கேப்டன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன், சம்பந்தம் எல்லாம் பேசிதான் ஆகணுமா இந்த இடத்துல அப்படின்னும் பொழுதுதான் திவாகருடைய முகம் மாறும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவர் அவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு. இவங்க எல்லாரும் உட்கார வச்சுரு, நான் கேப்டன்ஷிப்பை பத்தி பேசணும், எங்கேயோ போயிட்டு இருக்கு, உட்காருங்கன்றவர். உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஏதோ கேப்டனை பத்தி சொல்ல போறாருன்னு பார்த்தா எழுந்து அதே விஷயத்தை திரும்ப பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்ககிட்ட கொடுத்தது வந்து ஒரு பவரும் கிடைச்சு வேற ஒருத்தரை வேலை வாங்கி வேற ஒருத்தரை வந்து அந்த பவரோட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா அது எவ்வளவு சுகமான விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்த செய்யறதுக்கு தானே நீங்க இருந்தீங்க. உங்ககிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அண்ட் வாயை கட்டிக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பொழுது வந்து அந்த கேப்டன்ஷிப்புக்கு வந்து வரும்பொழுது பெரிய இது எப்படி இருந்ததுன்னா, வேற லெவல்ல மாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். பிரேக் அவுட் வந்த அப்புறம் மக்கள்கிட்டயும் அதை சொல்லுவாரு, வாயை கட்டிட்டு இவர் பண்ணும்போது நான் ஒரு டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் ஏதோ பண்ணி காட்டுவாருன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா வாயை கட்டிக்கிறது நான் பேசவே மாட்டேன்றதை வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு வருவாப்ல. அண்ட் உங்களுடைய நீங்க செஞ்ச ஒரு ஹோப் கிரியேட் பண்ண விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சரியான விஷயம். அண்ட் அவர் சொல்லுவாரு, டைவர்ஷன் எங்க இருக்குன்னு யோசிங்க, ஒரு தனியான ஸ்பேஸ். டைவர்ஷன்ன்றது வந்து ஆரோரா பின்னாடி போய் பாத்ரூம்ல உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது, கவனம் எங்க போகுது அப்படின்னு அப்படிதான் சொல்ல முடியும். ஏங்க இப்ப இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திரும்ப அரோரா பக்கத்துல தான் வந்து அரோராவுக்கு கம்யூனிட்டி இந்த பஞ்சாயத்துல தான் வந்து நிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஏதோ பார்வதி சொல்லும் போது தான் டென்ஷன் ஆவாரு. ஆமா, அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தா ஆதிரே அரோரா இவர் தான் உட்கார்ந்துருக்காங்க. திரும்பவும் உங்களுக்கு அது புரியுதா புரியலையா, அதாவது எழுப்பி உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் போல இருந்தது உண்மையிலேயே. சரி விடுங்க, ஏன்னா அவர் அவங்க அம்மாவுக்கான விஷஸ்ல நீங்க வாங்கிக்குவாரு. இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் வந்து பேசுவாரு, அவ்வளவு ஹோப்பை கிரியேட் பண்ணது. ஏங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, எஃப்ஜே சொன்னதும் தான் உங்களுக்கு மைக்கு போடணுங்கிறதே ஞாபகம் வருது. மைக் எடுக்க போனவருக்கு மைக் எடுக்க தான் போறோன்னே மறந்துடும் ஜாக்கி. அது வந்து நான் அதாவது தெரியல எனக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க, ஒரு லவ் பண்ணும்பொழுது ஒருத்தரை நம்மளுடைய அந்த லவ்னு இல்லை, ஒருத்தவங்க பேசும்பொழுது ஆண் ஒரு பெண்ணுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது கூட இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும், இல்லைன்னுலாம் மறுக்கவே இல்லை. இப்போ நான் இவங்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல யார்கிட்டயாவது இவங்களை பத்தி பேசினா நல்லா இருக்கும்லாம் நான் யோசிச்சிருக்கேன். என்னுடைய டைப்பே வந்து என்னன்னா, நான் யார்கிட்டயுமே பேசவே மாட்டேன் முகம் கொடுத்து. பேச வச்சிருக்கோம்ல இல்லை, நான் இப்போவும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், யார்கிட்டயும் பேசிட்டு இல்லை. அதான் மேடம், அது வாய்ஸ் ஓவர் மாதிரி ஒரு பொசிஷன் கேட்டு வந்துருக்கோம்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒரு 17 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம், ஏறக்குறைய 27 வருடங்கள் திருமணமாகி 2008 கல்யாணம், ஒரு 17 வருடங்கள் ஆயிருக்கு. ஸோ இதில் இவ்வளோ தூரம் பேச வச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த கேரக்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் இவ்வளோ பேசுமா, கௌரி பேசினாலா அப்படின்னு புது வருஷத்தில் கேட்குற டைப்ல தான் அவங்க. பட் எனிவே இந்த விஷயத்தில் இந்த கிஃப்ட் இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிடலாம் வாங்க. முதல்ல வந்து முதல்ல வந்து உங்க பொண்ணுதை காமிச்சிருங்க, அவங்க வீடியோ பார்ப்பாங்க, டக்குன்னு பார்த்துட்டு இதுதான் அவங்க பண்ணது. பொக்கே மாதிரி அவளுக்கு ஹார்ட் க்ளூ இல்லைன்றதுனால கொஞ்சமா தான் இதுக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா. பட் இருந்தாலும் அப்பா ஆத்தானும் போது கொஞ்சம் அலட்சியம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பிரியா இங்கே வந்ததுலேருந்து பிறந்த நாள் மற்ற எல்லா விஷயங்களுக்குமே, கல்யாண நாள், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிஃப்ட்டு, ஒரு பொக்கே அண்டு விஷயங்களை வந்து அனுப்புறது வந்து அவங்க வந்து சுதா படிச்சிருங்க, டக்குன்னு விஷஸ் படிச்சிருங்க. விஷஸ் வந்து என்னன்னா, டியர் சுதா அண்ட் சேகர், heartfelt congratulations on your wedding anniversary. Wishing you both continued happiness, health and everlasting love in all the years to come. Much love, Bala, Priya and Jess. ஆமா, இது சுகுமார சுவாமிநாதன் சாரும் வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் சார், சாரி குரோம்பேட் சுவாமிநாதன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஒரு விஷஸ் அனுப்பிச்சாரு. ஸோ அவங்க வந்து ஒரு பிரியா வந்து ஒரு ஷாம்பைன் பாட்டில் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சாக்லேட்டா. ஆமாம் சார், நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா நான் இல்லை அப்படியே நீங்களே பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் அப்புறம் இந்த ரெண்டுமே ஒரு பாக்ஸில் வந்து பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க.
பொக்கே வந்து அவனுக்கு வந்து இன்னைக்கு லீவுன்றதுனால அவனுக்கு வந்து பண்ணல, நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து நிஜாமுதீன் சார், அது அங்கே வந்து அதுக்கு சைடில், அதாவது அந்த இதோட சைடில், அதோட பாக்ஸில் சைடில் இருக்கு பாருங்க. அவர் வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஒன்று ஆக்சுவலா இது நம்ம அப்போவே காட்டியிருந்தோம். பட் இது வந்து அவர் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக தான் கொடுத்தாரு, சொல்லியாச்சு. அது வந்து ஸோ அடுத்தது வந்து கீர்த்தி ஊருக்கு போகும்போது, ஏன்னா இங்கே ஒரு வருஷமும் பிறந்த நாள் அன்றைக்கும் சரி கல்யாண நாளுக்கும் சரி கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் இந்த 2 வருஷம், ஆமாம் 1 வருஷம் ஆயிடுச்சு, 2வது வருஷம். ஸோ கரெக்டாக 4:30 மணி நம்ம ஊரில், இங்கே 12னா அங்கே 4:30 மணி. ஒரு வருஷமும் 4:30 மணிக்கு, இந்த 2 நாள்லையுமே 4:30 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு எழுந்து கால் பண்ணுவாள். ஸோ இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ லேமினேஷன்ஸ் அது வீட்டில் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து அவ வந்து எங்ககிட்ட கேட்டு பண்ணதில்ல, அதையுமே எல்லாமே வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்ட எல்லா ஃபோட்டோஸையும் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஹை குவாலிட்டியாக எடுத்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தா, ஐ மீன் ஊருக்கு போகும்போது கொடுத்துருந்தா. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமே என்னை ஆச்சரியப்படுத்துனது இதுதான். அவர் ஃபேமிலின்னு போட்டுட்டு இங்கிலாந்துக்கு வந்து நான் வந்து 1 வருஷம் இருந்த அத்தனை செயல்கள், நான் என்னெல்லாம் இந்த ஊரில் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு எடுத்து நான் போய் பேசி வாங்கி, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். ஷீ நோஸ் வெரி வெல் அபவுட் மீ. அப்போ என்னுடைய எல்லா விஷயமும் முதல் தியேட்டர், முதல் விசிட்டு, வீட்டுக்கு வந்து இது தூக்கிட்டு வந்தது, வீடு பால் காய்ச்சினது, அந்த மாதிரி எல்லா முதல்களுமே இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஊருக்கு, இதெல்லாம் லிவர்பூல் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸு, அந்த ஒவ்வொரு ஊருக்கு போனதை எடுத்தது, யாழினி ஸ்கூலுக்கு போகிறப்ப எடுத்தது, அம்மாவுடைய ஃபங்க்ஷன்ஸு, தியேட்டருக்கு போனது, சண்டர்லாண்டு, வீட்டில் நான் முதல்ல சமைக்க ஆரம்பிச்சது. ஸோ தீபாவளி, ஆமாம், இது வந்து முதல்ல இது ஹாலோவின் வந்தது. ஐ மீன் ஹாலோவின் இது வந்து ஸ்னோ, ஃபஸ்ட்டு ஸ்னோ என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்னோ. உடம்பு சரியில்லாமல் டீ பிஸ்கட் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பிரிட்ஜு லண்டன் போனது. அப்புறம் அனுப்பிச்சான்ல சரக்கு கிளாஸ், அது அப்புறம் இது வந்து யாழினி வந்து பர்த்டே, இரும்பு பிரிட்ஜு, கோயிலுக்கு போனது, அவன் ஷேக்ஸ்பியர் வீட்டுக்கு போனது, அவன் ஷேக்ஸ்பியர் இருக்காங்களா அவன் வீட்டுக்கு போனது, எஃபோன் பார்த்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சதை விட எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, நான் வந்து இது வாங்கினது இருக்குமே, முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு க்யூட் ஸ்டோரி இருந்தது. வந்து பபுள் டிவி வந்து கீழே மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் நினச்சே பார்க்காத டைம் வாங்கி போய் கொடுத்தேன். எல்லாத்த விட நான் திரும்ப பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்குனதை அந்த ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணி இந்த ஆல்பம் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ஆல்பம் உண்மையிலே ஒரு சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். இது எதுவுமே எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஃபேஸ்புக்கில் இருந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை இவ்வளோ பெருசாக்கி பண்ணதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அடுத்தது இது எனக்கா, இது உனக்கு உங்களுக்கு இல்லையா? இது என்ன சேகர்னு இருக்கா அதில்? ஆமாம் ஆமாம், அது என்னது சார்? இது உங்களுது. இவளுக்கு அக்கா அண்ணா தான் உங்களுக்கு எப்பயுமே. ஸோ அதனால் உங்களுக்கு இது. அடுத்தது வந்து இது இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்க வேண்டாம் இல்லையா சார்? இது வந்து எனக்கான கீ செயின்ஸ். இது இதில் அதே மாதிரி மொமெண்ட் எல்லாமே சின்ன சின்னதாக புக்கில் வச்ச மாதிரி. அப்புறம் உங்களோட கீ செயின் இது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கீ செயின் எனக்கு இது. ஏன்னா ஜாக்கி அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை ஜாக்கி சுதா அப்படின்ட்டு கொடுத்தாங்க, அனுப்பிச்சிருந்தா, ஐ மீன் கொடுத்தா. அது என்னோடது. ஆமாம், இது வந்து ஹாரி பாட்டர் கீ. இது வந்து ஸோ தேங்க்யூ கீர்த்தி சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ காட்டுவீங்களா? நான் வேணா வேறு ஏதாவது கொடுங்க, அதை எடுத்து காமிக்கணும். ஓ இது எக்ஸ்ட்ரா வச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த கீ செயின் இதில் என்ன எழுதியிருக்குன்றதை படிங்க, ஏன்னா இதுவும் நல்லா தான் இருந்தது. ஓகே, அண்ட் இது வந்து என்னோட கிரிஃபண்டர் ஹாரி பாட்டரே தெரியாதவங்க ஹாரி பாட்டர் வாட்ச் வேறு. ஹாரி பாட்டர். ஓகே, ஸ்ட்ராங் விமன் டோன்ட் ஹேவ் ஆட்டிடியூட்ஸ், தே ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ஸோ அதுதான் வந்து எனக்காக கொடுத்த விஷயங்கள். அண்ட் ஓகே, நன்றிகள் கீர்த்தி. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. ஓகே, உண்மையிலே வந்து
ஹாப்பியான மூமெண்ட் அது, ரைட்? தேங்க்யூ டு ஆல் ஃபார் யுவர் விஷஸ். கிரியேட் பண்ணி அனுப்பிச்ச எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், ரைட்? ப்ளீஸ். ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து இப்போதான் அந்த எஃப்ஜே வந்து எழுப்பணுன்றப்ப கூட நீ எதுவுமே செய்ய மாட்டேன்றேப்பா அப்படின்னதா இருக்கட்டும். இவரை பத்தி நம்மளே நிறைய துஷாரை பத்தி சொல்லிட்டோம். திரும்பவும் அவர் அப்படிதான் இருக்காரு, ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. இதன் பிறகு ஆனா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ இது இவர் திரும்ப வந்து சொன்னார், சார் நான் திரும்ப துஷார் வந்து சொல்லுவார், நான் தலைவனாகி நான் கீழ்ச்சி நான் வந்து படிக்கட்டு வச்சு 18 படி ஏறிடுவார். நீ 18 படி ஏறி 28 படி எம்பையர் சைடு கூட போ. இல்ல இன்னைக்கு யோசிச்சிருப்பாரு, வீட்டுக்கு போறப்ப இந்த லைவ் பார்த்தப்ப யோசிச்சிருந்திருப்பாரு. அப்படியே காரை நிறுத்திட்டு தயவுசெய்து அப்படின்ற மாதிரி ஒரு டீயாவது குடிச்சிட்டு போலாம் அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா தொண்டை தண்ணை கத்திருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் தலைவன் ஆறன்றப்ப வேற சொல்றாரு. பின்னாடி இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது மேடம், அதை இந்த இடத்துல சொல்றேன். மைக்ரிக்கு இந்த விஷயம் வந்து துஷார் ஃபேமிலியில இருந்து கசிஞ்ச விஷயம் இது. ஓ ஓகே ஓகே. மைத்ரிக்கு ஆமா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பையன் எப்ப பார்த்தாலும் பர்த்டே கிட்டேன்னு சொல்லி ஏதாவது கவர் பண்ணுவான். ஆனா கட்டு சொத்தை வந்து பப்ளிக்கா பிரிக்கிற மாதிரி, கட்டு நெல்லிக்காய் மூட்டை வந்து பப்ளிக்கா பிரிக்கிற மாதிரி அங்க பிரிச்சாதான் எதை பிடிக்கிறது எதை விடுறதே தெரியாத அளவு பண்ணும். ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க, பிக் பாஸ் துஷார் அப்படின்ட்டு. ஓ வாவ். வாட்ஸ்அப் எல்லாருக்கும் தயவு செய்து நான் என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணம் உங்ககிட்ட வாங்கும் போது நான் என்னத்துக்காக வாங்கினேன்னு தோணும், ஆளுக்கு 10,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே 10,000 வச்சு 2 லட்சம் வந்ததுமே அந்த 2 லட்சம் பேமெண்ட் வந்து விஜய் சேதுக்கு அனுப்பிச்சாங்க. சார் நீங்க இதெல்லாம் வாங்குவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியாது, அதாவது ஊரு கடங்காத வீட்டு கடங்காத ஊரு கடங்கு எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ இந்த புள்ளைய வந்து வெளுத்து விடுறதுக்காக இந்த அமௌண்ட்டை நீங்க வச்சுக்காங்க, புரியுதுங்களா? ஆனா உங்களால பப்ளிக்கா வந்து அரோரா பின்னாடி சுத்தாத சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து என்னென்ன வகையில உங்களுக்கான வந்து அறிவை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிலாம் அட்வைஸ் பண்ண முடியுமா பண்ணுங்க. சோ இந்த பேமெண்ட் ஃபார் யூ அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. எனக்கு இப்ப லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அதை நான் காரை ஓரமா நிறுத்தி டீயாவது குடிச்சிட்டு தொண்டை தண்ணி கத்திருக்கேன், டீயை நிறுத்துன்னு சொல்லிட்டு லைவ் பார்த்தாரு. பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கு அவர் திரும்பி போன் பண்ணாரு, செக்க திரும்ப கூட கொடுத்துடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணு வாங்கி அது நடந்ததுன்னா நான் வந்து நிச்சயமா அதை ஏத்துக்குவேன். இல்ல சார், ஏன்னா அவர் கத்துறாரு, தலைவனா திரும்பி வருவேன்லாம், நீங்க வந்துங்க தலைவனா வாங்க, நல்லாவே வாங்க, அது தரலையா போற மாதிரி தான் இருக்குது, தலைவனா வர மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. அதுல ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், எங்க டைவர்ட் ஆச்சுன்னு மனசுல வச்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி போய் வந்து இப்படி போறதுக்குள்ள திரும்ப அங்க போய் கார்டன் ஏரியால இவங்க கிட்டயே திரும்ப நீங்க ரெட் மேடம் ரெட் சாரி வேலை பண்ணுது. அது ரெட்னா சாதாரண விஷயம் இல்ல. சரி விடுங்க, என்னத்த போங்க. உண்மையிலேயே எனக்கு ஆத்தாத்து போச்சு. அப்பார்ட் ஃபர்கெட் அபவுட் இது, பட் ஒரு இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி அதை விடுவோம். அதன் பிறகு வந்து பாரு வந்து திரும்ப வந்து கலை திவாகர் இவங்க எல்லாம் எனக்கு புரியலைங்க. பாரு எப்படி நான் சபரின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். இதை யாருக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க, நான் பாரு அப்படின்னு யாராவது கீழே போய் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு சபரி மேல அவ்வளோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்குமே சபரி மூஞ்சி எப்படியாச்சும் பாத்தீங்கல்ல அப்படின்னு அவங்க மூஞ்சி அது மாதிரி ஆயிடுச்சு மேடம். சபரி பேபின்னு இருக்காங்க, சபரி பேபின்னு இருக்காங்க. பேபி வேணா, காபி வேணா, தாபி வேணா, சபரின்னு கால் மீ சபரி. அது வந்து என்னன்னா பலார்னு மூஞ்சால இருந்த மாதிரி ஒரு முகத்துல இருந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இப்ப வந்து உதாரணத்துக்கு கமருதீன் பாரு, ஆனாலப்பட்ட கமருதீனே பின்னாடி சுத்திட்டு இருக்காப்ல. ஆனாலப்பட்ட கமருதீன் மாதிரி இருக்கிறவர் பின்னாடி சுத்துவாரு. அதான் அந்த மாதிரி அவங்களோட நினைப்பு ஆட்டிடியூடு பாருங்க. திவாகர் சுத்துறாரு, இப்ப அதுக்கடுத்து கமருதீன்ற மாதிரி ஒரு நல்ல அடிமை சிக்கிச்சுன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன அவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் உனக்கு? கையில கரண்டி வச்சு சுத்திட்டு இருக்க உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆட்டிடியூட்? அதுதான் மேட்டர், அதுதான் கரெக்ட் தான். சரி, அதுக்கப்புறம் நீங்க மத்த விஷயங்கள் சொல்லிட்டீங்க. கனி வந்து வியன்னா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும். அதன் பிறகு வினோத், துஷார், திவாகர் கிளாஸ் உடச்சிடுவாரு. ஜாக்கி உடச்சிட்டு இந்த கிளாஸ் யார் இங்க வச்சான்னு அதுதான் சொல்றேன். நீங்க இது எப்படி உங்க தான் தோன்றித்தனத்துக்கு உங்களுடைய பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு கிளாஸ உடைச்சிட்டு உங்க அஜாக்கிரதையில உடச்சா அடுத்தமா எப்படி பைய போடுறீங்க பத்தியா? நல்லவேளை வினோத் இருந்தாரு அந்த இடத்துல. வினோத் சொன்னார், சார் இப்பதான் கிளாஸ் உடச்சாரு. இவர் வந்தோடனே சொல்லிட்டாரு, சம்பளத்துல புடிச்சுக்குவீங்களா கேட்டீங்களாமே, சம்பளத்துல புடிச்சு வினோத் கிட்ட கொடுத்துருவோம். அவராது ரத்தம் எவ்வளவு தெளிவா எவ்வளவு கருத்தா அதுல இருக்கிறீங்க. உங்க சம்பளம், உங்க காசு, அதுல வந்து உடனே அங்க பாருங்க, அங்க வினோத் எடுக்க ஆரம்பிச்சு அவர் வந்து கீழே கூட குனிய மாட்டாருங்க. அதுதான் மேட்டர் மேடம். அதாவது இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, இந்த ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. அதான் ஒரு பையன் ஒரு பொண்ணு, உன் பேர் என்னன்னு கேக்குது. அம்மியா என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்து அமீனாவா ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போதே அது ஏதோ வடநாடு. அந்த பையன் வந்து குப்பையை அந்த பொண்ணு இருக்கு போடுது. வந்து அப்ராட்ல இருந்து வந்தாங்க. ஆமா, அந்த பையன் வந்து குப்பையை வந்து அந்த பொண்ணு இருக்கு போடுது. இது வந்து குப்பையை போடுற, எடுத்து டஸ்ட்பின்ல போடுன்னு சொல்லுது. எடுக்க மாட்டேன்றான். இது உன் கண்ட்ரிடா, நீ தான் சுத்தமா வச்சுக்கணும்டா. இதை எடுக்கிறதுல என்னடா உனக்கு பிரச்சனைனா,
அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்லங்க. அந்த பொண்ணு எங்க போதோ அங்கெல்லாம் எடுத்து போய் குப்பையை போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட டாலர் கேட்பான், பட் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். சொன்னதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் போதோ அது முன்னாடி போய் அந்த குப்பையை போடுவான். என்ன ஆட்டிடியூடு! இங்க 40 பேர் செத்த இடத்துல வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க 20 லட்சம் வாங்கிட்டு அவர் மேல எந்த தப்புமே இல்ல, அவர் தான் ஆட்சிக்கு வரணும்ன்றாங்க. ஐயோ, அதாவது அவர் ஆட்சிக்கு வர்றது பத்தியே பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இங்க பக்கத்துல இருந்து பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுன்னு ஒரு அம்மா சொல்லுங்க. அததான் நான் சொல்ல வந்தேன். அதுக்காக எங்க பிள்ளை வந்து நான் வந்து என் பிள்ளை அதுக்காக தியாகம் பண்ண நரபலி கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்ன ஏன் எனக்கு புரியவே இல்லைங்க. இந்த நரபலி கொடுக்கறதுன்றது வந்து இந்த ஜோசியம் இதெல்லாம் நம்பி போய் கொடுப்பானுங்க. சாங்கியம் பண்றேன் இங்கியம் பண்றேன், அதுக்கும் இவங்களுக்கும் அதுதான். ஒருத்தன் மெசேஜ் ஒருத்தன் வந்து இதுவாகவே போட்டிருந்தான். அடுத்தது வந்து தலைவர் எங்க ஊருக்கு வர சொல்லுங்க, எங்க அண்ணன் பையன் ஒருத்தவங்க வந்து வெட்டியா சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஐ அம் ரியலி சாரி. ஏன்னா இப்படி ஒரு அது எவ்வளவு பெரிய நார்மலைஸ் ஆயிடுச்சு பாருங்கன்ற. இல்ல இல்ல உண்மையிலேங்க. அதாவது இப்ப என்னன்னா, அதாவது அழுத அன்பில் மகேஷ் வந்து நடிப்பான். அழுத அன்பில் மகேஷ் நடிப்பாயிடுச்சு. இதுல என்னன்னா சாட்ட துறமுறைகளும் அழுகாப்புல இதெல்லாம் சொல்லி எனக்கெல்லாம் சாட்ட துறமுறை பேரை கூட சொன்னது கிடையாது இதுவரையும் என் வாழ்க்கையில. கடைசியில வந்து என்னன்னா இப்ப வந்து இவங்க இந்த குரூப்புக்கு வந்து நாம் தமிழ் தம்பி எவ்வளவு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிலமா போய் போயிட்டு இருக்கு. கொடுமையா இருக்குது. சரி விடுங்க. சோ அதுதான் கொடுமை. ஐயோ உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு சீரியஸா. எஸ் ஓகே. இதன் பிறகு வந்தாரு துஷார் கிட்ட. அதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன்ல டீயை குடிச்சு there is no values man, there is no values. அது வந்து நீங்க உண்மையிலே அந்த துக்கத்தை ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த துக்கத்துல வெளியே வர்றதுதான் வேணும். ஆனா என்னன்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்க யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏங்க நடந்து போச்சுன்னு கூட கடந்து போறேன், ஏன் எங்களை நோண்டிகிட்டே இருக்கீங்க, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம் இல்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு வந்து நாங்க இன்னும் எவ்வளவு பிள்ளை கொடுப்போன்ற மாதிரி பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் அங்க தப்பு. இழந்ததற்கான ஒரு என்ன சொல்றது, எழுந்ததற்கு வந்து நீங்க சொன்ன மாதிரியே துக்கம் வந்து அனுசரிச்சுட்டே இருக்க வேண்டாம் நீங்க. ஆனா அந்த வழியே இல்லாத மாதிரியும் அதனால இது வந்து நடந்து போச்சுதான். இப்ப அந்த கடவுளை பார்த்துட்டு ஒரு ஃபீல்ல பேசுறாங்கன்ற நான் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், வேல்யூஸ் தெரியல, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நம்ம வளர்ந்தான் தப்பா அப்படிலாம் பயங்கர பயம் வருதுங்க. ஜாக்கி கிட்ட சொல்லும் போதே சொன்னேன் இந்த ஒரு விஷயம். அது கூடவே அடுத்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா அரோரா அந்த கமருதீனோட சண்டை இருந்தது பாருங்க, இருக்கிறதுலயே வந்து ஒரு வேர்ஸ்டான ஒரு சண்டை. அதன் பிறகு அரோரா நான் இங்க கேட்கறதே ஃபர்ஸ்ட்டுங்க, எனக்கு 1000 வந்து ஆதிரை பேசுறேன், ஆதிரை பேசினது தப்புக்கெல்லாம் அடுத்தது வருவோம். அரோரா கிட்ட ஒண்ணுத்த நம்பி அவங்க சொல்றாங்க, அதுவும் நல்லதுக்காக ஒண்ணு சொல்றாங்கன்னா நீங்க போய் அதே அப்படியே சொல்லுவீங்க. இப்ப அரோரா கமருதீன் மேல தப்பு, ஆதிரை மேல தப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அப்புறமா பேசிக்கலாம். பட் அரோரா மேல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உங்க நல்லதுக்காக ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா நேரா போய் நீங்க சொல்லிடுவீங்களா? அந்த விஷயத்த இந்த மாதிரி நேரா சொல்லி நானும் மாட்டிருக்கேன் மேடம். அது என்னன்னா ரொம்ப நாள் பழகி, இது வந்து 14 நாள், அதுதான் மேட்டர். இது 15 நாள் பழகி, 10 நாள் 15 நாள் தான் பழகி இருக்காங்க. நான் வந்து 2-3 வருஷம் பழகி என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து அவங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்றான். இந்த மாதிரி அவன் வந்து எப்பத்துல எரிஞ்சு விடுவான் போறான் ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃப்ரெண்டு, அதாவது தங்கச்சி யார்ட்டையும் சொல்ல மாட்டான், அதை என்கிட்ட சொல்றான். அவன் தங்கச்சி நான் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட டே இது வந்து அவங்ககிட்டலாம் கேட்டுறாத, அவன் வந்து யார்ட்டையும் பேசவே மாட்டா, என்கிட்ட பேசினா, ஸோ நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், தயவு செய்து கேட்காதன்னு சத்தியம்லாம் இவனும் பண்ணான். யாரும் நம்ம கமருதீன் பண்ணுற மாதிரிலாம் கேட்டுட்டு நேராக போய் அவகிட்ட போய், அதாவது உனக்கு என்கிட்ட சொல்ல முடியல, நேற்று வந்தால் உங்ககிட்ட சொல்கிறியா இது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டான். அந்த பொண்ணு என்னை பார்த்து பாருங்க, அறிவுகட்ட மயிரே, ஒரு பெரிய மயிறு, நல்லா பேசுகிற பெரிய மயிறு நீ இருக்கிறியன்னு உங்ககிட்ட சொன்ன பாரு, உங்ககிட்ட சொன்ன மயிறு நம்ம செவுத்துல இடிச்சுக்கலான்டான்ற மாதிரி சொல்லிச்சு. அதாவது செருப்பை கைட்டி அடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அது. அதோடு அது விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே எனக்கு நீ எங்கேயுமே நிற்க முடியாது. நீ வந்து நம்ம வந்து எப்பயுமே நீங்க நல்லா கவனிச்சு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க தெரியுமா, நீங்க மாட்டுவீங்க. நீங்க ஆக்சுவலி நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப நீங்க மாட்டுவீங்க. நல்லது செய்யணும்னு அந்த ஒரு மோட்டிவ்ல செஞ்சுக்க ஜாக்கி. பட் இவங்கள பொறுத்தவரை இவங்க தப்பிச்சுக்கணும்ங்கிறதுக்காக பண்ணாங்க. ஓகே எனிவே இவர் திரும்ப வராரு. எனக்கு நான் நிகழ்ந்த அந்த விஷயம் வந்து என்னால பெரிய காயங்க அது. அதுல இருந்து தான் வந்து நான் நிறைய இடங்கள்ல சஜஷன் சொல்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நிறைய பேசுறதுல நான் எப்பேற்பட்ட ஜோவியலான ஆளு, எவ்வளவு ஃப்ரீக்கா பேசுவேன், எவ்வளவு கேஷுவலா பேசுவேன்,
அந்த மாதிரியான ஆளு அது வந்து ஒரு பெரிய சம்பவம் அது ஆக்சுவலி. இல்ல இது இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து அங்க அந்த இது ஒண்ணு. அடுத்து வந்து அரோரா சொன்ன விஷயங்களுமே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எஃப்ஜி வந்து அட்வைஸ் பண்றாருங்க அவங்களுக்கு. ஏய் நீ எதுக்கு வந்தீங்க, உனக்கு புரியுதா, உன் பேர் என்ன வெளியில அரோரா அப்படின்வாங்க. அவர் வந்து சரி அதை வந்து அவங்க சொல்லலைங்கிறதுக்காக அவர் வந்து வேற மாதிரியும் சொல்வார். நீ உன் பேரை சேர்த்துக்கணும், பேர்ல என்ன அப்படிலாம் வந்து ஒரு வெளியில ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப நீ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப எனக்கு பேரை பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன். அப்பதான் நான் ஜாக்கி கிட்ட சொன்னேன், நான் பூமர் மாதிரி யோசிக்கிறேனாடா, இப்ப பைசா சம்பாதிக்கலாம், ஒரு வேல்யூ ஆஃப் லைஃப் நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க. நான் சொல்றது அவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி நான் பேசல, அவங்க வெளியில எப்படி இருக்காங்கன்றத பத்தி பேசல. இங்க ஒரு கேம்ல வந்துட்டு நீங்க கேமை பத்தியே கவலைப்படாம அவன் வந்து என்ன வந்து ட்ரெஸ் துவைச்சான், அவனுக்கு அவன் வந்து என்ன வந்து பேக் பைட் பண்ணிட்டான்றீங்க. துஷாரோடைய ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சிருந்து நான் தான் துவைச்சுலாம் கொடுத்தேன். இவங்க அரோரா எஃப்ஜே கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து ஏதோ வந்து பேக் பைட் பண்ணிட்டாங்கன்ட்டு துஷார் தான் நினைக்கிறேன், வேற யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். பட் இவங்க யாருக்குமே என்னன்னா அங்க ரியலான ப்ராப்ளம் என்ன, அதற்காக கொடுக்க வேண்டிய வேல்யூ என்ன, எதுவுமே கிடையாது. இதை ஏன் சொல்றேன்னா இங்க இப்படி பேசுவாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏதோ ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப இந்த முதுகுல குத்துனது யாருன்றதான் அடுத்த டாஸ்க். ஃபர்ஸ்ட் வியன்னா வந்து சம்மந்தமே இல்லாம அரோராவை காமனா எடுத்துட்டு வருவாங்க. உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு அவங்களால ப்ராப்ளம்ங்கிறதுனால அவங்க உங்களை முதுகுல குத்துறாங்கன்ற விஷயத்த சொல்லுங்கன்றப்பையும் அரோரா உங்களோட சான்ஸ் முடிச்சிருச்சு உட்காருங்கன்னு. அதே மாதிரியே வியன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அரோரா எல்லாரும் சொல்லி 10 நபர் சொன்னதுக்கு அப்புறம் அதை சொல்லும்போது தான் அவர் சொல்லுவாரு, இப்பதான் அவங்களுக்கு சொன்னேன், புரிய வச்சேன், திரும்பவும் இதே பேசுறீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. உங்களை என்னன்னா எல்லாருக்குமே வந்து குழுவா நடக்கிறதுலதான் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து தட்டி கழிச்சுட்டு போறதுதான் அதை உடைக்கிறதுக்காக அந்த முயற்சியே வச்சாங்க. ஆனாலும் திரும்பவும் வந்து சுத்தல் விடுற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசுறாங்க. அதுதான் இன்றைய மனநிலையாவும் இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். அந்த மனநிலை தான் நான் வந்து ஆத்தாத்து போனேன் ஜாக்கி கிட்ட. சரி இந்த முதுகுல குத்துன விஷயத்துக்கு வந்துருவோம். வேணா சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதன் பிறகு சபரியா இருக்கட்டும், சபரி வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்வை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து வேற மாதிரியாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இவங்கவும் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து திவாகரை சொல்வார். சரி என்ன வந்து ஆறுகொலைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம். திவாகர் வந்து திவாகர் வந்து கலையை சொல்ல மாட்டாரு. கலையை சொல்லுவார். கரெக்ட் ஜாக்கி, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. திவாகர் கலையை சொல்லுவாரு. ஏன்னா ஏன் முன்னாடி வந்து இல்ல ஜாக்கி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு செகண்ட். ஏன்னா கலை தான் திவாகரை சொல்லுவாரு. திவாகர் கானா வினோத சொல்வாரா, அதுக்குதான் பாருங்க டக்குன்னு கானா வினோத சொல்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. நேரடியா எல்லாமே என்ன பத்தி கொளுத்தி போடுறாரு அப்படின்னு இவருமே வந்து பேசுறது புரிஞ்சுக்கோங்க திவாகர் உட்கார வச்சுட்டாரு அதுக்குமே. அண்ட் அதே மாதிரி அடுத்த ஆச்சரியமா சொன்னது வந்து கலை வந்து திவாகர் சொல்வாரு என்கிட்ட வந்து திவாகர் வந்து கானா வினோத சொல்லும்போது சொல்லிருக்கலாம், தெளிவா சொல்லலாம். என்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி பேசி என்ன வந்து முதல்ல குத்துறாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவர் காமெடியா பண்ணிட்டு அவருடைய விஷயத்த சொல்றாரு. இதை நீங்க விவரிச்சு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பைத்தியமா நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும், நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்காகவே இவங்க வந்து அந்த சுத்தலாம் எடுத்துட்டு வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலை வந்து திவாகர சொல்வாரு மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறது, என்ன பத்தி பின்னாடி தப்பா பேசுறாருங்கிறதுக்காக. கமருதீன் இங்க தான் ஆரம்பிப்பாரு, ஆதிரையை பத்தி ஆரம்பிப்பாரு, என்ன பத்தி அவங்களுக்கு எனக்கு 2 இயர்ஸா தெரியும். அங்கே சொல்வாரு வெளியில உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எங்களுக்கு வேணாம், மக்களுக்கும் இது தேவையில்லை, இங்க என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் சொல்லிடுவாரு. ரிவ்யூ ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம பொதுவா சொல்றதுதான், வெளியில இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்க மாட்டோம். இந்த 100 நாள் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதான் மோஸ்ட்லி விமர்சிப்போம். தேவைப்பட்டா அது எல்லாரும் பொதுவெளியில பேசப்படுது, இல்ல அந்த இடத்துல அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி தான் அந்த விஷயத்தை எட்டு வருவோம். அது ஒண்ணு. அந்த விஷயத்துல நம்ம கருத்து ஏதாவது சொல்லணும்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து கலையரசன் வந்து ஏன் எடுத்தாங்க பேபிக்குள்ளார, அவர் அகோரியா இருந்தவர்னு வரும்போது நம்ம அதை பத்தி பேசி அதை கருத்து சொல்லியிருக்கோம். பட் மத்தபடி இப்ப நான் சொன்னது அரோரா அவங்களுடைய விஷயங்களை பத்தி நான் பேசல. ஆனா என்னத்திற்காக வந்தோம், எதற்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும்ங்கிறது இல்லாம இருக்கே அப்படிங்கறத இங்க வந்து பேசுறோம் இல்லையா, அதுதான் சொல்ல வந்தோம். சோ இதன் பிறகு வந்து கேமுக்குள்ளார வந்து உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. இந்த கேமுக்குள்ளார கண்டிஷன்ஸையுமே எதுக்கு சொல்லுவாருன்னா, அடுத்து யாரப்பான்னு கேட்பாரு கமருதீன், விக்ரம. ஏன் விக்ரம் அப்படின்னா அவர் வந்து கத்தியால குத்திட்டாரு சார், என்ன வந்து கத்தியால குத்துனதே சபரியை பத்தி வந்து எப்படி நீ தலைவனா வந்தா எல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு என்ன குத்திட்டாரு. இவர் சொல்ற இதுதான் கேமு, உங்க கண்டிஷன்ஸ் அதுக்குள்ளார வைக்காதீங்க, என்ன சரி விடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயுமே கமருதீன் வந்து பெண்களுக்கான மரியாதையை கொடுக்கறதே இல்லை. கண்டிப்பா அவர் வந்து இன்னும் அவங்க வேலைக்காரியை இப்படி கூப்பிடக்கூடாது, நான் சொல்றது அதுவே ரொம்ப தப்பு தான். அந்த மாதிரி ட்ரீட் பண்றாருன்னு சொல்ல வரேன்.
எல்லா இடத்துலையும் வேலைக்காரங்க வந்து அப்படியே சைனாவில் வந்து ஒரு லேடி வந்து சைனாவில் பெங்களூரில் ஒரு சைனா லேடி ஒன்று இருக்குது. முதல்ல அவங்களுடைய வீட்டு வேலைக்காரம்மாவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. இப்போ வந்து 5% உயர்வு கொடுத்துருக்கு. அடுத்தது BMW கார் கற்றுக் கொடுக்குதான். அவங்க பிள்ளைய வந்து காரை வந்து இட்டுன்னு போய் விட்டுட்டு வரதுக்கான கார் பயிற்சி கொடுக்குது. ஸோ அதாவது ஒரு வேலைக்காரவங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றதுக்கு. ஆனா நீங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து ஏய் ஓய் காய் ஊயின்ற மாதிரி நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. முக்கியமா ஆதரி சொல்லுவாங்க, அவன் இதோட விடுவான்னு நினைக்கிறியா? இதன் பிறகு அவன் எப்ப பார்த்தாலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் காலி பண்ணிட்டே இருப்பான். இதுல வந்து என்னன்னா, எங்க அம்மா சாவு கூட வந்துன்னும் போது அம்மா சாவுக்கு போயிட்டு ஆதரவா தான் பேசிட்டு வந்தேன், நல்லா இருக்கட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு அவங்க 1000 இருக்கட்டும், என் அம்மா சாவுக்கு வந்தது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உள்ள நம்ம போக முடியல. ஆனா இதை பொதுவெளியில் அவங்க பேசுறாங்கன்னும் போது நம்ம அதை சொல்லிதான் ஆகணும். எஸ், இதுக்கப்புறமா அவர் வந்து உணர்த்துவார் ஜாக்கி. திரும்பவும் இதை பத்தி பேசி இது ஒரு பெரிய சண்டையா மாறும். ஆதரை உண்மையில அந்த இடத்துல வந்து அமைதியா இருந்தது, நல்லா இருந்தது. அவங்க முதல் விஷயம், அவங்க கமருதீனை பத்தி பேசியிருக்கவே வேண்டாம். இது தேவையில்லாத வேலை. அவர் வெளியில என்ன பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன? ஏன் அரோரா வந்து சின்ன குழந்தையா? எல்லார்கிட்டையும் போய் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னு கேட்கட்டும், ஏதோ ஒண்ணு கேட்டு போட்டோம். அது அரோராவுக்கு தெரியாதா? அரோராலாம் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்றாங்க ஜாக்கி எல்லாரையும். அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றேங்கிற போர்வையில போய் அட்வைஸ் பண்றீங்க. அதுவே முதல் பண்ணது பெரிய தப்பு தான், நான் அதை மறுக்கல. ஆனா அதை வந்து இன்னுமே அதை பெருசா எடுத்துட்டு வர்றது வந்து இன்னும் வந்து அநாகரிகமா இருந்தது. கமருதீன் பண்ணது அததான் அவர் சொன்னாரு. மேடையில இந்த மாதிரி பண்றது அநாகரிகமா அப்படின்னு வந்து வெளியில நடந்தது உள்ள பேசினா நாகரிகமா இருக்கான்னு கேக்குறப்ப அப்படியே கேட்பாரு மக்கள் கிட்ட. அவங்க எல்லாருமே அநாகரிகம் அப்படின்வாங்க. மேடை ஏறி நின்று காட்டுறதுல இதுல என்ன சுகம் இருக்கு? உங்களை நீங்களே இப்படி அசிங்கமா காட்டிக்கிறதுல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசுவாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதீனை பார்வதி ஏத்தி விட்டு இருப்பாங்க. நீங்க இன்னும் ஆதிரியை கேட்டேன்னு சொன்னா அவர் ரொம்ப கேஷுவலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஏத்தி விட்டு இருப்பாங்க. சோ இப்படிதான் அதன் பிறகு வந்து அப்சரா வந்து வெளியேறினாங்க. அப்சரா வெளியேறின வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அப்சரா நிறைய விஷயங்கள் பண்ணலனாலுமே வீடியோல அவங்களுக்கான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், பாடல்கள் தேர்வா இருக்கட்டும், அந்த டீமுக்கு வந்து குடூஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு இவர் வருவார் ஹாப்பி. ஏன்னா இதுக்கு மேலே இவர் என்ன தான் இங்கே பேசினது? ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு கிளம்பிடுவார். சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே உட்காந்து பார்வதி இவங்களை ஏற்றி விடுறதா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் திரும்பியும் போயிட்டு வந்து அவன் வந்து என்ன தெரியுமாடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், துஷாரை பார்த்த நமக்கே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சமா பார்வதியிட்ட கொஞ்சம் சண்டை போட ட்ரை பண்ணுவார். ஆமா, இது அவ்வளவுதான் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவார். எவ்வளவு பார்த்துட்டோம் போட அப்படின்ற மாதிரி. ஆமா, அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. இதுல ஒரு குறிப்பு ஒண்ணு மட்டும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பாரு பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்காங்க, ஆனா அதை பார்க்க அந்த அழகையே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க வாய் அப்படின்னாங்க. உண்மையில அவங்க பண்றது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அது கரெக்டான ஒரு பேரா தான் கமருதீன் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். வேற ஏதாவது இருக்குங்களா? காவலில் நிலை கொள்ளாது தாவிடும் மனது, காரணம் துணை இல்லாமல் வாடிடும் வயது, ஆசை கொள்ளாமல் கொள்ளும் அங்கம் தாழாமல் துள்ளும், என்னை தீண்டாடும் மோகம் இதயம் உன்னோடு கூடும், இதயமே உதயமோ சொல். சொல்லுங்க. ஓகே, அது கோரஸ் நல்லா வந்துருச்சு, நல்லா பண்ணீங்க. அவ்வளோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். சில விஷயங்கள் நான் கேட்பாருன்றது அதை வந்து அப்படியே கடந்து போனதும் வந்து அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் கடந்து போயிட்டாரு. ஏன்னா கனி இல்லை கெமிக்கும் வினோதுக்கும் நடந்த அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த டாஸ்கில் வந்து பயங்கரமான விஷயங்கள் பேசுனதெல்லாம் அப்படியே கடந்து போனார். டாஸ்கே தப்பாக விளையாடி இருக்கீங்கிற மாதிரி நேற்று பேசிட்டு போயிட்டாருங்கிறதுனால நம்ம விட்டுட்டோம். பட் இருந்தாலுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணார் விஜய் சேதுபதி. இன்னைக்கு க்யூட்டாகவும் இருந்தார், நடையெல்லாம் மாறி இருக்காரு. பட் இந்த கை ஜாக்கி சொன்ன மாதிரி அதையும் மாற்றிட்டா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க சார். வேற என்ன அப்படின்றது கொஞ்சம் ஆமாம். ஓகே, வேற ஏதாவது விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவ்வளோதான். குடும்பம் வரை வாழ்த்து தெரிவித்த, அதாவது கல்யாண நாள் திருமண நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடிஸ் விஷஸ். அண்ட் குரோம்பே சுவாமிநாதன் சாருக்கு அவர் என்ன பைசா வந்து ஆனிவர்சரிக்காகவே அனுப்பிச்சிருந்தாரு சார். நாங்கள் அதையுமே வந்து எங்களுடைய டின்னர் விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ சார். ரைட், வேற என்ன இன்னும் பேர் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.